அப்ப என்னென்ன விதத்தில் நம்மளை வழிக்கெடுப்பான் என்பதை இஸ்லாம் நமக்கு பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுகின்றது. மூமின்களை முஸ்லிம்களை வழிக்கெடுப்பதற்கு அவன் மெயின் டார்கெட் பண்ற ஒரு இடம் தான் நம்முடைய தொழுகை. மறுமைக்காக தொழுகிறோம், இபாதத்தை செய்யறோம். இந்த இபாதத்துல மெயின் அவன் டார்கெட் வைப்பான். இப்படி வழிக்கெடுப்பான்னு சொன்னா நபிகளார் சொல்லுகின்றார்கள், பாங்கு சொல்ற நேரத்துல காத்து பிரிஞ்சவனாக வேகமா ஓடுறான், பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே மறுபடியும் திரும்பி வாரான். அதே போல இக்காமத் சொல்ற நேரத்துல மறுபடியும் ஓடுறான், மறுபடியும் இக்காமத் முடிஞ்ச பிறகு மறுபடியும் திரும்ப வாரான். தொழுகின்ற நேரத்துல இஸ்குரு மாலம் யக்கும் யஸ்குரு, நீ அதை பத்தி நினை இதை பத்தி நினைன்னு சொல்லி இவ்வளவு காலம் நினைவுக்கு வராதது எல்லாத்தையும் நினைக்க சொல்லுவான். பிறகு அவனுக்கு எத்தனை ரக்கா தொழுந்ததுன்றது நினைவில்லாம போயிடும், அதுல மறதி ஏற்படுத்திடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப ஷைத்தானுடைய மிக முக்கியமான பணி தொழுகையில நம்மளை வலிக்கெடுப்பான். நமக்கு அதை நினை இதை நினைன்னு சொல்லி இவ்வளவு காலம் நினைவுக்கு வராது எல்லாம் நினைவுபடுத்தி தொழுகையில அது கவனம் இல்லாமல் ஆக்கிடுவான். நம்மளுடைய தொழுகையில எத்தனை ரக்கா தொழுந்தேன்னு நமக்கு நினைவு இல்லாம போயிடும். இது நடக்குதா இல்லையா? நம்ம எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஷைத்தான் செய்யக்கூடிய இந்த ஊசலாட்டம் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். இது நடக்கலன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எதை பத்தியும் நான் நினைச்சிருக்க மாட்டோம், ஒரு நேரம் சும்மா தான் இருக்கும். ஆனா தொழுகைக்கு தக்பீரை சொல்லி கையை கட்டி தொழுகையை நின்ற உடனே அடே அவங்கிட்ட நான் அதை கொடுத்தனே, இவங்கிட்ட இதை கொடுத்தனே, அதை நான் செய்யணுமே, இவ்வளவு நேரம் நினைவுக்கு வராது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரதா இல்லையா? ஷைத்தான் இருக்கிறான்றதுக்கு மிக முக்கியமான சான்று இதுதான். இது நம்ம எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். கடைசிக்கு தொழுகையில எத்தனை ரக்காத் தொழுந்தோம், சுஜூத் எத்தனை செஞ்சோம் என்பதை நமக்கு மறக்கடிச்சிருவான், மறந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4ல டவுட் வருமா, 2ல எப்பயாவது டவுட் வருமா? ஒரு 10 20 சொன்னா டவுட் வரும். அடே நான் 10 தொழுந்தனா 9 தொழுந்தனா 11 தொழுந்தனா டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு எண்ணிக்கை இருந்தா, பெரிய ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ல டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுபோ 2 ரக்காத்தான் தொழுவோம். ஆனா 2 தொழுந்தமா 1 தொழுந்தமா 3 தொழுந்தமாண்டு ஒரு டவுட் வருதா இல்ல? இந்த வேலையை செய்யறதுக்குள்ள ஒரு ஷைத்தான் இருக்கிறான். அவனோட பேரு ஹின்சிப். இந்த ஹின்சிப்னு சொல்லக்கூடிய ஷைத்தான் தான் இந்த காரியத்தை செய்வான். தொழுகிற நேரத்துல நம்மளை வலிக்கெடுக்கிறான்ல, அதை பத்தி நினை இதை பத்தி நினைன்னு சொல்லி இந்த செய்யக்கூடிய ஷைத்தாண்ட பேர் என்னன்னு சொன்னா ஹின்சிப் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நம்ம இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம தொழுகின்ற நேரத்துல நம்ம இடத்துல ஈசான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான்ற அந்த அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாக இருக்க வேண்டும். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்களுடைய தொழுகையை பத்தி சொல்றான். முனாஃபிக்களுடைய தொழுகைன்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தொழுகாது. அந்த முனாஃபிக்களும் தொழக்கூடிய தொழுகையை பத்தி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். அதெல்லாம் சொல்றான், இந்த முனாஃபிகீன யுஹாதியூன அல்லாஹ் வ யுஹாதிஹும், முனாஃபிக்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கின்றார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். தொழுகைக்கு நின்றார்கள் சொன்னால் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா காமு குசாலா, அவர்களிடத்துல சோம்பேறித்தனை இருக்கும். அதே போல யுராவுன நாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காக, நானும் தொழுறன்றதை காட்டுறதுக்காக தொழுவார்கள். வலா யஸ்குருனல்லா இல்லா கலீலா, குறைவாகவே அல்லாஹ்வை நினைப்பாங்க சொல்லி அல்லாஹ் ரப்பல் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப முனாஃபிக் குறைவாக அல்லாஹ்வை நினைப்பாங்கன்னு சொன்னால் மூமினுடைய தொழுகை எப்படி இருக்கணும்? அதிகமாக அல்லாஹ் நினைக்கணும். முழுசா அல்லாஹ்வுடைய நினைப்பிலே தொழுவாயிருமான்னு சொன்னா அப்படி தொழ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, பேத்து டிஸ்டர்ப் பண்ற நேரத்துல அவங்களை தூக்கொண்டு தொழக்கூடியதெல்லாம் பார்க்க முடியாது. அப்ப உலகத்துடைய நினைவு வரதான் செய்யும். மனிதன்றது பலகீனமான படைப்பு. அப்ப உலகத்துடைய நினைவுகள் வரும், ஆனால் அந்த உலகத்துடைய நினைவுடைய பெர்சன்டேஜ் குறைவா இருக்கும், அல்லாஹ்வுடைய நினைவுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இதுதான் மூமினுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய நினைப்பு அதிகமாகவும் உலகத்துடைய நினைப்பு அப்படி வந்து போகும். அதிகமா அல்லாஹ்வுடைய நினைப்பு இருக்கணும். ஆனா ஷைத்தான் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய நினைப்பை குறைக்கிறான்.